எரிகிற முச்செடியிலிருந்து மோசையோடு பேசின தேவனை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்வது எவருக்குமே எளிதாக இருப்பதில்லை. மோசே கூட ஆரம்பத்தில் தேவ அழைப்புக்கு இணங்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் சில லட்சியங்களுடன் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நாம் விரும்புகிற வழியில் செல்வது நல்லதாக இருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் சில சமயங்களில் தேவன் நம்முடைய திட்டங்களை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய திட்டங்களை விட தேவனுடைய திட்டம்தான் சிறந்தது என்பதை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். அவர் நடத்துதலின்படி நடப்பது தான் சரியானது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக தேவன் நம்மோடு போராடி வருகிறார் என்பதை மோசையின் வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறது. ஜெபம் பண்ணுவோம். உம்மிடம் ஜெபிக்கிற எங்கள் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து எங்கள் கூக்குரலை கேட்டு நாங்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிற தேவனே, எங்கள் வாழ்வில் நீர் குறுக்கிடுவதற்கு எங்கள் அனுமதி தேவை என்று எங்களையும் மதித்து எங்கள் வேண்டுதலுக்காக காத்திருக்கிறீரே. சரியான நேரத்தில் சரியான நபரை எழுப்பி எங்களுக்கு உதவுகிறீர் என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவ வேண்டும் என்று அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். தேவன் தம்முடைய வேலைக்கு எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார்? தகுதி உள்ளவர்களை அழைக்கிறாரா அல்லது அழைப்பை ஏற்கிறவர்களை அவர் தகுதிப்படுத்துகிறாரா? அவரால் அழைக்கப்பட்டவர்களில் அநேகர் தகுதி உள்ளவர்களாக இருந்ததில்லை. அழைப்பை ஏற்கும்போது அவர் கொடுக்கிற வேலையை செய்வதற்கு அவர்களை அவர் தகுதிப்படுத்துகிறார். 1844 ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் வாரத்தில் எலன் கோல்ட் ஹாமன் என்கிற 17 வயது பெண்ணிடத்தில் ஆண்டவர் பேசினார். அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். மெயினில் உள்ள போர்ட்லேண்ட் என்கிற இடத்துல அந்த தரிசனம் அவருக்கு கிடைத்தது. மாபெரும் ஏமாற்றத்திற்கு பிறகு கிடைத்த ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை ஏற்கனவே ஆண்டவர் ஹேசன் ஃபாஸ், வில்லியம் ஃபாய் என்று இருவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை மற்றவர்களில் சொல்வதற்கு அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அதன் பிறகு எலனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. நான் எப்படி பேசுவேன், எப்படி இதை போய் சொல்லுவேன், நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு 17 வயது தானே ஆகிறது என்றெல்லாம் எலன் புலம்பினார். ஆனால் தேவன் அவருடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். மெயினில் உள்ள ரெஸ்டண்ட் என்கிற இடத்துல பேசுவதற்காக 2 பேர் அவரை அழைத்தார்கள். முதலில் மறுத்த அவர் தேவனுடைய தூண்டுதலின் பேரில் சென்றார். பேச ஆரம்பிக்கும் வரை கஷ்டமாகத்தான் இருந்தது. குரல் கூட சரியாக இல்லை. பேச ஆரம்பித்த பிறகு தெளிவாக கண்ணீர் என்ற குரலில் பேசினார், தைரியமாக பேசினார். அதற்கு பிறகு தேவன் அவரை தகுதிப்படுத்தி அதிக கல்வி இல்லாத அவர் மூலமாக அநேக புத்தகங்கள் வெளியாவதற்கு உதவி செய்தார். தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறார். நீங்கள் விரும்புகிறபடி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த உலகத்தில் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு எலன் கோல்ட் ஹாமன் போன்ற ஆட்களை தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேடுதலைத்தான் இன்றைக்கு பாடத்திலே நாம் பார்க்கிறோம். எரிகிற முச்செடியிலிருந்து அந்த நபரிடத்தில் ஆண்டவர் பேசினார். அப்படி ஆண்டவர் அவரை அழைத்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. எகிப்துக்கு சென்ற யாக்கோபின் பிள்ளைகள் சில காலத்திற்கு பிறகு தேவனை மறந்து விக்கிரக ஆராதனைகளிலே ஈடுபட்டார்கள் என்று கடந்த வார பாடத்திலே நாம் பார்த்தோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கலாம். ஆனால் அவர்களில் இருந்த நல்லவர்கள் அவர்கள் பட்ட பாடுகளை நினைத்து இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தவறுதான் என்பதை உணர்ந்து தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அந்த முறையிடுகிற சத்தம் தேவனுக்கு கேட்டது. தேவன் அவர்களை பார்த்தார், அவர்களை நினைத்தார் என்று வேதாகம் சொல்கிறது. அவர்களை விடுதலை செய்வதற்காக மோசேயை ஆண்டவர் அழைத்தார். இந்த வேலை மோசேக்கு இருக்கிறது என்பது மோசே ஏற்கனவே அறிந்திருந்தார் என்றுதான் வேதாகமம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இப்பொழுது அவர் எப்படி செயல்பட்டார் என்பதை பாருங்கள். மீதியான் தேசத்திற்கு அவர் தப்பி ஓடின பிறகு வாழ்க்கை அவருக்கு மிக எளிதாக இருந்தது. மீதியான் என்பவர் ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த ஒரு மகன். அவருடைய சந்ததி தான் மீதியான் தேசமாக மாறியிருந்தது. அங்கிருந்த ஆசாரியனாகிய எத்ரோவின் மகள் சிப்போராளை மோசே திருமணம் செய்தார். கெர்சோம், எலியேசர் என்று அவருக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். எத்ரோவின் பெரிய குடும்பத்தில் மோசே ஒரு அங்கத்தினரானார். ஒரு மேய்ப்பனாக 40 வருடங்களை கழித்தார். சௌகரியமான வசதி வட்டத்திற்குள்ளே வாழ்ந்தார்.
அதை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் மனதை உலுக்குகிற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் மோசேயின் கவனத்தை முதலாவதாக ஈர்த்தார். ஒரு முட்செடியை பார்க்கிறார். முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது வெந்து போகாமல் இருந்தது. அவர் மிகுந்த ஆச்சரியத்தோடு அருகே சென்றார். அங்கிருந்து கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனமானார் என்று வேதாகமம் சொல்கிறது. தேவன் நம்மோடு இருந்தால் நாமும் கூட வெந்து போகாமல் பிரகாசிக்கலாம். நமக்கும் உலகத்திற்கும் தேவையான செய்தியை தேவன் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எதற்காக மோசே இடத்தில் ஆண்டவர் பேசினார்? யாத்திரா 3:10 வாசிக்கிறோம். நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன், என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கத்தான் செய்கிறார். எகிப்திலிருந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பாவத்தை விட்டு திருந்தத்தக்கதாக, எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் ஜெபித்த போது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கும் கூட அப்படித்தான். எல்லோரும் திருந்து விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியவில்லை. தேவனுடைய ஆசை அதுவாக இருந்தாலும் ஒரு சிலர் தான் திருந்துகிறார்கள். அப்படி ஜெபிக்கும்போது குறுக்கிடுகிற தேவன் நமக்கு நிச்சயமாகவே உதவி செய்கிறார். ஹெய்ட்டி என்று ஒரு தீவு இருக்கிறது. வட அமெரிக்காவின் தென்பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலில் அந்த தீவு இருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் அங்கே பிரான்சின் ஆதிக்கம் இருந்தது. கருப்பின மக்களை அடிமைகளாக வைத்து கரும்பு, காஃபி, அவுரி போன்றவற்றை பயிரிட்டார்கள். மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள். சுகமில்லாமல் இருந்தாலும் வேலை செய்தாக வேண்டும். ஆனால் சரியான அளவுக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள். மிருகங்களைப் போல அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் அந்த கொடுமைக்கு மத்தியிலும் அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ரகசியமாக ஜெபக்கூட்டங்கள் நடத்தினார்கள். ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும். அவருடைய ஜெபம் தேவனுக்கு கேட்டது. தேவன் எப்படி குறுக்கிட்டார் என்று பாருங்கள். டூசன் லூவட்சிவு என்பவரை தேவன் எழுப்பினார். அவர் பிரான்சின் ஆதிக்கத்திற்கு எதிராக புரட்சி செய்தார். அந்த புரட்சியை அடக்கத்தக்கதாக நெப்போலியன் போனபார்ட் தன்னுடைய மைத்துனரை 40,000க்கும் அதிகமான வீரர்களோடு அங்கே அனுப்புகிறார். ஆனால் என்ன நடந்தது என்று பாருங்கள். மஞ்சள் காய்ச்சல் அவர்களுக்கு வந்தது. மஞ்சள் காய்ச்சல் என்பது ஒரு வைரஸினாலே வருகிற வியாதி. அது கல்லீரலை பாதிக்கும். எனவே தோலின் நிறம் மஞ்சளாக மாறும். எனவே அதை மஞ்சள் காய்ச்சல் என்று அழைத்தார்கள். வந்தவர்களில் பாதிக்கு மேல் அதிகமான பேர் இறந்து போனார்கள். நெப்போலியனின் மைத்துனரும் இறந்து போனார். அந்த படை தோல்வியோடு திரும்ப வேண்டியதாயிற்று. 1804ஆம் ஆண்டில் அந்த நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது. கருப்பின மக்கள் பெற்ற முதல் விடுதலை அதுதான். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஜெபித்தார்கள், தேவனிடத்திலே கேட்டார்கள். தேவனிடத்திலே நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் குறுக்கிட்டு செயல்படுகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வேலைக்காக மோசேயை அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் என்பது யார்? யாக்கோபுக்கு தேவன் ஒருமுறை தரிசனமான போது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவ தூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். நீ எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே என்று சொன்னார். ஆம், சொப்பனத்தில் வந்தது தேவதூதன் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் பேசுகிற தேவதூதன் என்ன சொல்கிறார்? உனக்கு தரிசனமான தேவன் நான் என்று சொல்கிறார். இதுபோன்று தேவதூதன் என்று தேவன் அழைக்கப்படுவதை வேதாகமத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம். இன்னொரு இடத்தை மாத்திரம் உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் தூதனை, இங்கே என் தூதன் என்று சொல்லப்படுகிற தூதன் யோவான் ஸ்நானன், நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். ஆம், உடன்படிக்கையின் தூதனானவர் ஆலயத்திற்கு வருவார். அதற்கு யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று இந்த பகுதி சொல்கிறது. இவர் வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்து என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. தூதன் என்றால் தூது கொண்டு வருபவர் என்று அர்த்தம். அதற்கான எபிரேய வார்த்தை மலாக். அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது.
அது மனித தூதுவனா தேவ தூதுவனா என்பதை அந்த வார்த்தை வருகிற பின்னணியை வைத்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் பல இடங்களிலே கர்த்தருடைய தூதன் என்ற தெய்வீக நபரை நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு தூதை கொண்டு வந்தபோது தூதனானவர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கும்போது அவர் தூதனாக வருவதற்கு தயங்குவதில்லை. எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்! நம்மேலே அவர் வைத்திருக்கிற அன்பை நாம் புரிந்து கொண்டால் நாம் அவரை பார்க்கிற பார்வை வித்தியாசமானதாக இருக்கும். வந்தவர் தேவன்தான் என்பதற்கு இன்னொரு ஆதாரத்தை கூட நாம் பார்க்கிறோம். முச்செடியிலிருந்து வருகிற சத்தம் மீண்டும் பேசியது, பக்கத்தில் வராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, அதாவது செருப்பை கழற்று என்று சொல்கிறார். ஏன்? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பரிசுத்த பூமி என்றால் அது என்ன இடம்? தேவ பிரசன்னம் இருக்கிற இடம்தான் பரிசுத்தம். அது வித்தியாசமான இடம். மற்ற இடங்களை காட்டிலும் அது வித்தியாசமான இடம். அங்கே தேவன் இருந்ததினாலே அந்த இடம் பரிசுத்த பூமி என்று அழைக்கப்பட்டது. எகிப்தில் சிறைப்பட்டிருந்த இஸ்ரவேலருக்காக தாம் என்ன செய்ய விரும்பினதாக மோசேயிடம் தேவன் சொன்னார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அவர் தூது கொண்டு வந்தார் என்று பார்த்தோம் அல்லவா? அந்த கொண்டு வந்த தூது என்ன என்று பாருங்கள். தேவன் பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். ஆம், தேவன் வெறும் சிலை இல்லை, செயல்படுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்களிலே எதுவும் நடக்காதது போல தெரிந்தாலும் தேவன் பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார், செயல்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக சில சமயங்களிலே வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படலாம். நாம் விரும்புகிற வண்ணம் வேகமாக அந்த வேதனையை நம்மை விட்டு நீங்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தேவனே கொண்டு வந்த தூது நமக்கு சொல்கிறது. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்கிற கொடுமை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. தூது தொடர்கிறது. தேவன் விடுதலை தருகிறார். ஆம், எகிப்தின் கையிலிருந்து உங்களை நான் விடுதலை ஆக்குவேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்திலே உங்களை கொண்டு போய் நான் சேர்ப்பேன். நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எனவே மோசே, நீ போய் அவர்களை வெளியே அழைத்து வர வேண்டும் என்று சொல்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதாகம் சொல்கிறது. அது மிகவும் மிகவும் உண்மை. ஏனோ தானோ என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடாமல் உண்மையாக நம்முடைய பிரச்சனைகளை அவர்களிடத்தில் சொல்லி, ஆண்டவரை இப்படிப்பட்ட பிரச்சனைகளே நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரத்தில் கேட்டால், நாம் செயல்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார். இல்லை என்றால் சும்மா இருங்கள், நான் தருகிற ரட்சிப்பை பாருங்கள் என்று ரட்சிப்பை செய்து காண்பிப்பார். அமெரிக்காவில் விடுதலை போர் நடந்து கொண்டிருந்தது. ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையிலே அந்த விடுதலை போர் நடந்தது. 1777ஆம் ஆண்டு குளிர்காலம். ஃபோர்ஜ் பள்ளத்தாக்கு என்கிற இடத்துல இருந்த அந்த வீரர்களுக்கு தேவையான உணவு அங்கே இல்லை. உணவை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் எதுவும் செய்ய முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அது குளிர்காலம். குளிரினால் பலவிதமான வேதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். கம்பளி இல்லை, போதுமான அளவுக்கு துணி இல்லை. தலைவராக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு வேதனையாக இருந்தது. அவர் என்ன செய்தார் என்பதை அதை பார்த்து ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார். பனித்தரையிலே முழங்காலிட்டு கண்ணீரோடு அவர் ஜெபித்தாராம். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு இல்லை, கம்பளி இல்லை, நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் ஜெபித்தாராம். கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். குளிர் குறைய ஆரம்பித்தது. ரஷ்யாவிலிருந்து ஒரு அதிகாரி வந்து அந்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். அவர் வந்தார். அந்த வீரர்களுடைய வேதனை குறைந்து மகிழ்ச்சி அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டது. அதே சமயத்தில் பிரான்ஸ் நாட்டின் இராணுவ உதவியும் அவர்களுக்கு கிடைத்தது. பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடுவதில்லை. பல சமயங்களில் நம் எல்லோருக்குமே ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. சாத்தான் இருக்கும் வரைக்கும் பிரச்சனைகளுக்கும் எந்த பஞ்சமும் இருக்கப் போவதில்லை. ஆனால் அவற்றை மேற்கொள்வதற்கு தேவன் பலன் தருகிறார் என்பதுதான் உண்மை. இஸ்ரவேலரின் அனுபவத்தில் அது நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அப்படி அற்புதத்தை செய்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக நினைப்பது இல்லை. உங்களை பார்த்து அவர் அருவறுப்பது இல்லை. அருவறுப்பதற்கு எல்லா காரணங்களும் இருக்கின்றன.
எல்லா பாவங்களும் இருக்கின்றன, ஆனாலும் உங்களை அருவருக்காமல் அவரை நோக்கி கூப்பிடும்போது தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக கேட்பார். அதை அனுபவித்த சங்கீதக்காரனாகி தாவீது இதை சொல்கிறார், நான் கூப்பிட்டேன், எனக்கு அவர் செவி கொடுத்தார். ஆனால் ஒன்றை நாம் உணர்ந்திருக்க வேண்டும், தேவன் நமக்கு உதவி செய்யும் போது நாம் விரும்புகிற விதத்தில், விரும்புகிற நேரத்தில் அவர் செயல்படாமல் இருக்கலாம். ஆனால் எது சரியோ அதை அவர் செய்வார். எப்படி நடக்க வேண்டும், எப்போது நடக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய தன்மையில் நாம் அவசரப்படலாம், ஆனால் தேவனோ சரியான நேரத்திலே சரியானபடி செயல்படுகிறார். மோசே கூட 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று செயல்பட்ட ஒரு சம்பவத்தை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எகிப்தியன் ஒருவனுக்கும் இஸ்ரவேலன் ஒருவனுக்கும் பிரச்சனை வந்தபோது எகிப்தியனை அவர் கொன்று போடுகிறார். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று அவருடைய சகோதரர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவர்களோ புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய திட்டமும் நேரமும் வேறாக இருந்தன. அப்பொழுது அல்ல, அநேக காரியங்கள் அவர் கற்றிருந்தார். ஏத்திரின் அரண்மனையில் அவற்றையெல்லாம் அவர் மறக்க வேண்டியிருந்தது. உலகத்திலும் கூட நாமும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். உலகத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவ திட்டப்படி நடப்பது தான் நமக்கு நன்மையாக இருக்கும். அதனால மோசே தன் திட்டப்படி நடப்பதற்கு தேவன் அவரை அனுமதிக்கவில்லை. தேவனுடைய திட்டம் வித்தியாசமானதாக இருந்தது, அவருடைய நேரமும் கூட வித்தியாசமானதாக இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் அழைக்கிறார். உன்னை வைத்து இஸ்ரவேலரை நான் வெளியே கொண்டு வரப்போகிறேன் என்று சொன்னபோது மோசே அதை நம்பினாரா? அவர் என்ன சொன்னார்? சாக்கு போக்குகள் சொல்ல ஆரம்பித்தார். பார்வனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொன்னபோது அவர் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. 40 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததைத்தான் அவர் நினைத்து பார்க்கிறார். இப்பொழுது அவர் மாறியிருந்தார். இந்த மாற்றத்திற்கு இந்த 40 வருடங்கள் தேவையாக இருந்தது. அவருக்கு 80 வயது. பொறுமை பற்றி அவர் கற்றுக்கொண்டார். முதலில் அவர் அவசரப்பட்டு செயல்பட்டார். இப்பொழுது செயல்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது, என்னை விட்டுவிடும் என்று சொல்கிறார். ஆண்டவர் அப்படி விடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. அவரை வைத்து பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு வைத்திருந்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதாவது ஒன்றை குறித்து, தேவன் உங்களிடத்தில் கொடுத்த திட்டத்தை குறித்து, என்னை விட்டுவிடுங்கள் ஆண்டவரே என்று சொன்னால் ஆண்டவர் விட்டு விடுகிறாரா? நிச்சயமாக விட்டுவிட மாட்டார். அதற்கு பதிலாக உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் உனக்கு உதவி செய்வதற்கு ஆற்றலை தருகிறேன் என்று சொல்கிறார். அப்படி மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை இன்றைக்கு நாம் பார்ப்போம். நாம் நினைக்கிற விதத்தில் வெற்றி கிடைக்காத வேதனையில் ஒரு மனிதர் இருந்தார். ஒரு சீன முனிவரிடம் தன்னுடைய பிரச்சனையை அவர் பேசிய போது அவர் ஒரு கதை சொன்னாராம். நான் பெரணி விதை ஒன்றும் சீன மூங்கில் விதை ஒன்றும் விதைத்தேன். பெரணி என்பதை ஆங்கிலத்தில் ஃபேர்ன் என்று சொல்வார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலும் மலைப்பகுதிகளில் இதை நீங்கள் பார்க்க முடியும். பெரணி உடனடியாக முளைத்தது. சீன மூங்கிலுடைய தளிர் வெளியே வரவே இல்லை. தண்ணீர் ஊற்றினேன். பெரணி வளர்ந்து வாடியும் போய்விட்டது. சீன மூங்கில் இன்னமும் வெளியே வரவில்லை. அது மண்ணுக்குள் முளைத்திருந்தது, மண்ணுக்குள்ளேயே வளர்ந்தது. மண்ணின் பல பகுதிகளுக்கும் வேர்களை விட்டு மிகவும் பலத்த ஒரு மூங்கிலாக வளரத்தக்கதான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த விதை மண்ணுக்குள்ளேயே செய்தது. கிட்டத்தட்ட 3 அல்லது 4 ஆண்டுகள் ஆகிறது இந்த வளர்ச்சி ஏற்படுவதற்கு. அதற்கு பிறகு அந்த மூங்கில் வெளியே வரும்போது ஒரு நாளைக்கு 3 அடி உயரம் வளர்கிறது. அதைத்தான் இந்த சீன முனிவர் சொன்னார். பெரணி வளர்ந்து அழிந்து விட்டது, மூங்கில் இன்னமும் முளைத்து வெளியே வரவில்லை. முளைத்து வெளியே வந்த பிறகு ஒரே மாதத்தில் 90 அடி உயரம் வளர்ந்தது என்று சொல்கிறார். இது நாம் பார்க்க பொதுவான மூங்கில் அல்ல, சீன மூங்கில் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவர் சீன மூங்கில் போல செயல்படுவதற்கு நம்ம அழைத்திருக்கலாம். மோசே ஒரு சீன மூங்கில் தானே. 80 ஆண்டுகள் அவர் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. வேகமாக செயல்படக்கூடிய எல்லா விதமான பலனும் போன பிறகு ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார்.
நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று இது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் என்று எழுதியவர் இவர்தான். ஆனால் 80 வயதில் அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தேவன் அதற்காக இவரை அழைக்கிறார். 80 வருடம் ஆகிவிட்டது, இனிமேல் என்ன இருக்கிறது என்று யோசித்தாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் 4 சாக்கு போக்குகளை சொல்கிறார். முதலில் சொல்கிறார், நான் யார், இதை எப்படி நான் செய்ய முடியும்? அடுத்தது, அவர்கள் நம்ப மாட்டார்கள். நீர் யார் என்று கேட்பார்கள், நான் என்ன சொல்வது? என்னையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். என்னாலும் இதெல்லாம் செய்ய முடியுமா என்று நம்ப முடியவில்லை. இந்த 4 சாக்கு போக்குகளுக்கும் தேவன் என்ன பதில் சொன்னார் என்பதை நாம் பார்ப்போம். நான் யார் என்று கேட்டார். ஏன் அப்படி கேட்கிறார்? நான் ஏமாத்திரம், என்னால் என்ன செய்ய முடியும்? 40 ஆண்டுகளுக்கு முன்னராக நான் பலத்தோடு இருந்த சமயத்தில் தானே இந்த இஸ்ரவேல் புத்திரர் என்னை நம்பவில்லை. இப்பொழுது 80 வயதாகிவிட்டது. இந்த வேலையை செய்வதற்கு நான் ஏமாத்திரம். இன்றைக்கு நமக்கு தேவையெல்லாம் இந்த தன்மை தான். என்னால் அதை சாதிக்க முடியும், இதை சாதிக்க முடியும் என்று சொல்கிற தன்மையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஏமாத்திரம், என்னால் முடியாத ஆண்டவரே. ஆனால் என்னால் முடியாத ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு ஓடும்படியாக ஆண்டவர் சொல்லவில்லை. என்னால் முடியாது என்று சொன்னால் ஆண்டவர் செயல்படுவதற்கு காத்திருக்கிறார். எப்படி செயல்படுவாராம்? நான் உன்னோட இருப்பேன். தேவன் கொடுத்த பதில் தான். உன்னால் முடியாது என்பது எனக்கு தெரியும், ஆனால் என்னால் முடியும் அல்லவா? நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் வேதனைப்பட வேண்டும்? நீ ஏன் மனம் கலங்க வேண்டும்? நான் உன்னோடு இருப்பேன் என்பது மாத்திரமல்ல, எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து வருவாய். இதே மலையில் தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இது அடையாளம் என்று சொல்கிறார். ஏற்கனவே எலன் ஹார்மனை பற்றி நான் பார்த்தோம் அல்லவா? தேவன் எப்படிப்பட்டவர்களை தம்முடைய வேலைக்கு அழைக்கிறார்? தகுதி உள்ளவர்களை அழைக்கிறாரா, அல்லது அழைப்பை ஏற்கிறவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகிறாரா என்று பார்த்தார். நாம் அவருடைய அழைப்பை ஏற்கும்போது நம்மை அவர் தகுதிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையிலே அதுதான் நிகழ்ந்தது. இங்கே ஒரு வாக்குறுதியும் ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுகிறது. வாக்குறுதி என்ன? நான் உன்னோடே இருப்பேன். அவர் நம்மோடு இருப்பதை நம்முடைய புலன்களால் நாம் உணர முடியாது. கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. நம்முடைய புலன்களால் உணரக்கூடிய நிலையில் அவர் நம்மோடு இல்லை. ஆசை இருக்கிறது, அப்படி இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இருப்பது இல்லை. நாம் அதை நம்ப வேண்டும், நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். ஆனால் அவர் இருக்கிறார் என்பதை அவர் நம் வாழ்க்கையில் செய்கிற செயல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வாக்குறுதி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். அதை ஒரு அடையாளமாக இங்கே சொல்கிறார். நீங்கள் இந்த மலையில், இந்த மலை என்று சொல்வது அரேபியாவில் இருக்கிற ஒரு மலை. கலாத்தியர் 4:25 வாசித்து பாருங்கள். சீனாய் தீபகற்பத்தில் இன்றைக்கு இதுதான் சீனா என்று சொல்கிறார்களே, அந்த மலை அல்ல. அரேபியாவில் அந்த மலை இருப்பதாக வேதாகம் சொல்கிறது. அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். இந்த ஆராதனையை நம்முடைய புலன்களால் பார்க்கலாம். எல்லோரும் தேவனை ஆராதிப்பதை கண்களால் பார்க்கலாம். அவர்கள் பேசுகிற சத்தத்தை காதுகளால் கேட்கலாம். அவர்கள் பலியிடும்போது எழும்புகிற மனத்தை நம்முடைய மூக்கால் நாம் நுகரலாம். ஆனால் இது உடனடியாக நடக்கவில்லை. காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு முன்னராக அவருடைய வாக்குறுதியை நாம் நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவர் அடுத்த சாக்கு போக்கி சொல்கிறார். நீர் யார் என்று கேட்பார்களே, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கேட்கிறார். தேவன் அதற்கு பதில் தருகிறார். பாருங்கள், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல் என்று சொன்னார். இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? 3 காலங்களை பற்றி நாம் பேசுகிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இருக்கிறேன் என்பது எந்த காலம்? நிகழ்காலம். தேவனுக்கு எல்லா காலங்களும் நிகழ்காலம்தான். நிகழ்காலத்திலே ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் நமக்கு அது தெரியும். அதுபோல் அது கடந்த காலமோ எதிர்காலமோ அல்லது நிகழ்காலமோ, எந்த காலத்தில் என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது. எல்லா காலமும் அவருக்கு நிகழ்காலம்தான். அதனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வும் தொடர்ந்து வருகிறது.
இது ஒரு பிரச்சனை, இதற்கு தீர்வு வேண்டும் என்று ஜெபிப்பதற்கு முன்னதாகவே அந்த தீர்வை அவர் ஆயத்தப்படுத்தியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அது போன்ற சம்பவங்களை பார்த்தபோது தான் இந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னால் இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. நான் எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பேன். நான் மாறமாட்டேன். என்னுடைய குணம் மாறாது. நான் அன்புள்ளவனாகத்தான் இருப்பேன். நீ என்னை நேசித்தாலும் நான் அன்பாக இருப்பேன். நீ என்னை நேசிக்காவிட்டாலும் நான் அன்பாக இருப்பேன். நான் உனக்கு வேண்டும் என்று நீ தீர்மானித்தால் என்னோடு உன்னை வைத்துக்கொள்வேன். நான் வேண்டாம் என்று தீர்மானித்தால் நான் என்ன செய்வது? நான் இல்லாத இடம் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. எனவே உன்னை அழிக்க வேண்டியது தானே. அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். இதை அவர் சந்தோஷத்தோடு செய்வது இல்லை, வேதனையோடு செய்கிறார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். யெகோவா என்கிற பெயரும் யாத்திராகமம் 6:3 வருகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று உன் முற்பிதாக்களுக்கு என்னை தெரியும். ஆனால் யெகோவா என்கிற நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்கிறார். யெகோவா என்கிற அந்த சொல்லோ அந்த உச்சரிப்போ முன்பிருந்தவர்களுக்கு தெரியாமல் இருந்ததா? ஆதாம், நோவா, ஆபிரகாம், கோத்திர பிதாக்கள் ஆகியோர் யாவே என்கிற பெயரை அறிந்திருக்கவில்லை என்று அர்த்தமில்லை. அதாவது அறிந்திருந்தார்கள். ஆதியாகமத்தில் 169 முறை இந்த யாவே அல்லது யெகோவா என்கிற வார்த்தை வருகிறது. கர்த்தர் என்று ஆதியாகமத்தில் வருகிற இடங்கள் அனைத்திலும் மூலமொழியில் யாவே அல்லது யெகோவா தான் இருக்கிறது. அப்படியானால் ஏன் ஆண்டவர் மோசே இடத்தில் அப்படி சொன்னார்? அந்த சொல்லின் ஆழமான அர்த்தத்தை அவர்கள் அறியவில்லை என்றுதான் அர்த்தம். படிப்பறிவு இருந்தது, பட்டறிவு இல்லை. தகவல் தெரியும், ஆனால் அனுபவிக்கவில்லை. நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று சொல்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தது. பனிமூட்டமாக இருந்தது. கப்பல் தலைவர் அங்கிருந்த ஒரு படித்த இளம் மாலுமியிடம், ஏதாவது பாறை இந்த பகுதியில் இருக்குமா, நாம் போய் முட்டி விடுவோமா, ஒன்றுமே தெரியவில்லையே என்று கேட்டபோது, பாறைகளின் மோதும் ஆபத்து எதுவும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். நான் படித்திருக்கிற படிப்பின் அடிப்படையில் அப்படிப்பட்ட ஆபத்து எதுவும் நமக்கு வரப்போவதில்லை என்று சொன்னார். ஆனால் அந்த சமயத்தில் அங்கிருந்த ஒரு முதிய மாலுமி 40 வருடம் கப்பலில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். அவர் சொன்னார், உடனே திசையை மாற்றுங்கள், இல்லை என்றால் பாறையின் மேலே நாம் மோதி விடுவோம் என்று சொன்னார். அவர் வலுக்கட்டாயமாக கப்பல் தலைவரிடம் வற்புறுத்தியதால் தலைவரும் அவ்வாறே கப்பலை திருப்பச் சொல்கிறார். திருப்பி கொஞ்ச நேரத்தில் தான் அவர்களுக்கு தெரிந்தது, பனிமூட்டம் விலகிய போது பெரிய பாறையிலே தாங்கள் மோத இருந்தோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த முதிய மாலுமியிடம் அவர் கேட்டார், எப்படி இது உங்களுக்கு தெரியும்? 40 ஆண்டுகள் நான் கடலில் இருக்கிறேன். காற்றிலே வரும் வாசனையை வைத்து அருகிலே மலை, பாறை எதுவும் இருக்கிறதா என்று சொல்ல முடியும் என்று சொன்னாராம். பாடப்புத்தகத்தில் நாம் நிறைய படித்திருக்கலாம். தேவன் நல்லவர், வல்லவர் என்றெல்லாம் நான் பேசலாம், பாடலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தேவன் நல்லவர், வல்லவர் என்பதை நான் நம்புகிறேனா என்பது தான் கேள்வி. அப்படி நம்பி நான் செயல்பட்டால் இந்த தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கை செயலில் வெளிப்படவில்லை என்றால் நான் தேவனை அறியவில்லை என்று தானே அர்த்தம். இன்னொரு பெயரையும் ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். இது எப்பொழுதும் என்னுடைய நாமம். ஏன் அப்படி சொன்னார்? இதனுடைய அர்த்தம் என்ன? பின்னாலே இயேசு சொல்கிறார் பாருங்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை குறித்து தேவன் இப்படி பேசினாராம். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அவர் சொன்னபோது இவர்கள் எல்லாரும் உயிரோடு இல்லை. தேவன் மரித்தோருடைய தேவனாயிராமல் உயிரோடு இருக்கிறவர்களின் தேவனாக இருக்கிறார். செத்துப்போனவருடைய பெயரை சொல்லி இவருடைய தேவன் என்று சொல்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்ற அர்த்தம் என்று இயேசு விளக்கம் சொல்கிறார். இன்றைக்கு பலர் நினைக்கிற பிரகாரமாக இறந்தவுடன் எவரும் பரலோகத்திற்கு செல்வதில்லை, உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் வாழப்போகிறார்கள். மரித்தவன் இப்பொழுது தூங்குகிறான், ஆனால் அது முடிவு இல்லை. இந்த பெயர் அதையும் கூட நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னொன்றையும் சொல்கிறது.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் அவருடைய தேவன் என்று அழைக்கப்படுவதற்கு தேவன் வெட்கப்படவில்லை. ஒரு நாட்டின் அதிபதி இருக்கிறான், ஒரு கொலைக்காரன் இருக்கிறான். 2 பேருமே உங்களுக்கு உறவினர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய உறவினர் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுவீர்கள்? பிரதமருடைய உறவினர் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவீர்களா? அந்த கொலைகாரனுடைய உறவினர் என்று சொல்வதற்கு ஆசைப்படுவீர்களா? யாருடைய உறவினர் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவீர்கள்? நிச்சயமாகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எத்தனையோ சமயங்களில் அவர்கள் தேவனை நம்பாமல் செயல்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி இருந்த போதிலும் கூட இவர்களுடைய தேவன் என்று தம்மை அழைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் வெட்கப்படவில்லை. நம்மோடு அவருக்கு இருக்கிற உறவை மறைக்காமல் பகிரங்கமாய் வெளியே சொல்கிறவர் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட பாசத்தை அவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். எனவே இந்த தன்மையை நாம் புரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை அறிதல் என்றால் அந்த பெயரை எப்படி உச்சரிப்பது என்று அறிந்திருப்பது அல்ல. அது இல்லை இங்கே முக்கியம். அந்த குணத்தின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய குணத்தை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயமாக நடத்துவார். அப்பொழுது தேவனுடைய குணத்தை குறித்து நீங்கள் புகழ்ந்து பேசுவீர்கள், பாடுவீர்கள். என்னுடைய ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. எப்பொழுது உங்கள் தேவனை நீங்கள் தேடினார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யாமல் அவரிடத்தில் சென்று பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு சாக்குப்போக்கையும் மோசே சொல்கிறார். என்னை அவர்கள் நம்ப மாட்டார்கள், தேவனுக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். ஏனென்றால் இதற்கு முன் எபிரேயர்களுக்கு உதவ தன் சொந்த பலத்திலே முயன்று அவர் தோற்று இருக்கிறார். 40 வருடங்களுக்கு முன் அவருடைய சொந்த மக்களே அவரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் சொல்லுகிறார், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், நான் சொல்லும் வார்த்தைகள் கேட்க மாட்டார்கள். அப்பொழுது நான் என்ன செய்வது என்று கேட்கும்போது தேவன் அதையும் கேட்பதாக இல்லை. தேவன் என்ன செய்தார் பாருங்கள். 3 அடையாளங்களை கொடுத்தார். உன் கையில் இருக்கிற கோலை நீ கீழே போட்டால் அது பாம்பாக மாறும், அந்த பாம்பின் வாலை நீ பிடித்து தூக்கினால் மீண்டும் கோலாக மாறும். தேவன் ஜனங்களுக்கு முன்னதாக செய்து காட்டு. உன் கையை மடியில் வைத்து வெளியே எடுத்தால் வெண்குஷ்டம் வரும், வெண்குஷ்டம் வந்த அந்த கையை மீண்டுமாக நீ மடியில் போட்டு வெளியே எடுத்தால் குஷ்டம் நீங்கிவிடும். இந்த அற்புதத்தை செய்து காட்டு. தீனவ மறுத்தார். நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து தரையில் ஊற்றுங்கள், அது அப்பொழுது இரத்தமாக மாறும் என்று சொன்னார். நம்ப மாட்டார்கள் என்றால் நம்புவதற்கு அடையாளங்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். கடைசியாக என்னால் நம்ப முடியவில்லையே, எப்படி என் மூலமாக இது நடக்கும் என்று சொல்கிறார். இதுக்கு முன்னராக பொதுவாக பேசினார், இப்பொழுது குறிப்பிட்டு பேசுகிறார். என்னுடைய பிரச்சனை ஒன்று இருக்கிறது, இப்போதாகவும் சரி முன்பாகவும் சரி நான் வாக்கு வல்லவன் இல்லை, நான் திக்குவாயன், நான் மந்த நாவு உள்ளவன் என்று தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய குறையை எடுத்து கூறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு வாயை உண்டாக்குனது யார்? நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். வாக்கு வல்லவன் இல்லை என்று சொன்னபோது இல்லை இல்லை நான் பார்த்துக்கொள்கிறேன், அதை பற்றி கவலைப்படாது என்று சொல்கிறார். மோசேயால் இன்னமும் முடிவுக்கு வர முடியவில்லை. தேவனத்தில் மறுக்கிறார். தேவன் ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்கிறார் பாருங்கள். ஆண்டவரை, என்னால் ஏன் முடியாது என்பதற்கான காரணங்களை எல்லாம் நான் சொல்லிவிட்டேன், இதனை விட தயாராக இல்லை, இனி காரணம் எதுவும் நான் பேசப்போவதில்லை, ஆனால் வேறு யாராகிலும் அனுப்பிவிடும், உங்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படி செயல்படும், என்னை விட்டுவிடும் என்று தேவனத்தில் கேட்கிறார். இப்பொழுது தேவனுக்கு கோபம் வருகிறது. தேவனுக்கு கோபம் வரும்போது நாம் அவரை எதிர்த்து நிற்பதனால அவர் நம்மை விட்டு விலகி சென்று விடுகிறார். அப்படி செல்லும்போது சாத்தான் நம்மை துன்புறுத்துகிறார். இங்கே மோசேயின் மேலே அவர் கோபம் வந்தது, ஆனால் மோசையை அழிப்பதாக இல்லை, மோசைக்கு ஒரு உதவி வருவதாக சொல்கிறார். ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாக பேசுவான் அல்லவா, அவன் வருகிறான்,
உன்னை காணும்போது அவனுடைய இருதயம் மகிழும் என்று சொல்கிறார். இங்கே ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற அதே சமயத்தில் தானே ஆரோனுடைய உள்ளத்திலும் பேசி மோசையை சந்திக்கத்தக்கதாக ஆரோன் புறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களை வைத்து ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் எங்கோ இருந்து தேவன் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே மோசேக்கு உதவியாக ஆரோனை ஏற்படுத்தியிருந்தார். நீ ஆரோனுடைய பேசு, என்ன சொல்ல வேண்டுமோ அதை அவனிடத்தில் சொல்லு, அப்பொழுது நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன், உங்கள் வாய் மூலமாக நான் பேசுவேன் என்று சொல்கிறார். மோசே, நீ ஆரோனிடத்தில் பேசு, ஆரோன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசட்டும், இப்படி அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்று சொன்னார். வாய் என்கிற வார்த்தை தான் நபி, தீர்க்கதரிசி. தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது நாம் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறோம். மோசையை போன்ற மனிதர்களை தேவன் அழைத்து இந்த ஊழியத்தை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக அவர் செயல்படுகிற விதம் வித்தியாசமானது. அவருடைய செயலின் மூலமாக இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இங்கே சொல்வோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. ஒரு தலைவனுக்கு முன்மாதிரி கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. விருத்த சேதனம் என்னும் முறைமையை தேவன் ஆபிரகாம் இடத்துல ஏற்படுத்தியிருந்தார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் மோசே இடத்துல ஒரு குறை இருந்தது. அதை ஆண்டவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் என்று பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்ப்பதற்கு நான் போக வேண்டும் என்று தன் மாமனாகிய இத்ரோவிடம் மோசே உத்தரவு கேட்கிறார். இத்ரோவும் அவரை அனுப்புகிறார். பார்வோனிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், அவன் வனாந்தரத்தில் ஆராதனை செய்யும்படி அவனை போகவிடு என்று சொல்ல வேண்டியதுதான் செய்தி. சேஷ்டபுத்திரன் என்றால் முதல் பேரானவர் என்று அர்த்தம். இஸ்ரவேல் யாக்கோபுக்கு இரண்டாவது பிள்ளையாக இருந்த போதிலும் தேவன் அவரை தம்முடைய முதற் பேரானவர் தன்னை சேஷ்டபுத்திரன் என்று சொல்கிறார். குடும்பத்திற்கு தகப்பன் செய்கிற வேலையை தகப்பனுக்கு பிறகு முதல் பிள்ளை செய்ய வேண்டும். நம்முடைய பரம தகப்பனுக்கு யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்கள் சேஷ்டபுத்திரர்கள். ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இந்த விருத்த சேதன சடங்கை ஏற்படுத்தினார். எகிப்துக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த வழியில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் என்று வேதாகம் சொல்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை சிப்போரால் புரிந்து கொள்கிறார். எப்படி புரிந்து கொண்டால் என்பதை பற்றி வேதாகம் சொல்லவில்லை. உடனே தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறாள். அந்த தோலை மோசைக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்கிறார். தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்வது ஏன் இவ்வளோ காலம் தலைப்பட்டது என்று தெரியவில்லை, வேதாகம் சொல்லவில்லை. ஆனால் சிப்போரால் காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதனால்தானோ என்னவோ தெரியவில்லை, மோசே செயல்படுவதற்கு முன்னராக சிப்போர் செயல்படுகிறார். தேவனை வழிநடத்தப் போகிற ஒரு மனுஷன் தானே தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாக இருந்தால் அது எப்படி நன்றாக இருக்கும். தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சிப்போராள் தன் மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறாள். இரத்தத்தோடு இருந்த நுனித்தோலால் மோசையை தொடுகிறாள். அந்த இரத்தம் பாவ நிவாரணத்தை, அதாவது ஒப்புரவாகுதலை சுட்டி காட்டுகிறது. இங்கே தேவனோடு சிப்போராள் ஒப்புரவாகிறாள். நமக்கும் கூட ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் இருக்கிறது. கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அது விருத்த சேதனம் என்று அழைக்கப்படுகிறது. நுனித்தோல் எப்படி வெட்டப்படுகிறதோ அதுபோல மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை நாம் களைந்து போடுதல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கிறது. அப்பொழுது கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம் அவருக்குள்ளாக பெறுகிறோம். பாவ சரீரம் செத்து போய்விட்டதினாலே அதை அடக்கம் பண்ணி உயிரோடு மீண்டுமாக எழுப்ப வேண்டும். அதற்காக ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய செயலின் மேலே உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் யாராவது இந்த வார்த்தையை கேட்டால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய ஆலோசனை. இது
உடலின் வெளிப்புறத்தில் இருக்கிற அழுக்கை நீக்குகிற ஒரு செயல் அல்ல. தேவனோடு நாம் செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்று பேதுரு எழுதுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம், கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறோம். அப்படி என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக மாறுகிறது. கிறிஸ்துவின் தன்மையுடையவனாக நான் மாறுகிறேன். கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்துகிறவர்களாக மாறுகிறேன். அவர் எப்படி என்னை மன்னித்தாரோ அதுபோல மற்றவர்களையும் நான் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். மினசோட்டா மாகாணத்திலே மினியாபோலிஸ் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே லராமியன் என்கிற 20 வயது வாலிபனை ஒஷே இஸ்ரேல் என்கிற 16 வயது சிறுவன் கொன்று விடுகிறான். விசாரணை நடக்கிறது. அவனை சிறுவன் என்று பார்க்காமல் வயதுக்கு வந்தவன் என்கிற அடிப்படையில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற நீதிபதி அவருக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கிறார். இது 1993ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. லராமியனின் அம்மாவுடைய பேர் மேரி ஜான்சன். அவருக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. ஆண்டுகள் பல போராடினார். அதற்கு பிறகு தேவனுடைய வழி நடத்துதலுக்கு தன்னை ஒப்படைத்தார். தன்னுடைய மகனை கொன்ற ஒஷேயை மன்னிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். சிறைச்சாலை அதிகாரியின் அனுமதியோடு ஒஷேயை அவர் சந்திக்கிறார். அவரை நேருக்கு நேராக பார்ப்பதை ஒஷே தவிர்க்கிறான். ஆனால் என்னை பார் என்று அவனை பார்க்க சொல்லி, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று மேரி ஜான்சன் சொன்னார். அவன் கதறி கதறி அழுதான். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறியது. சிறையில் நல்லவனாக நடந்து கொண்டான். 25 ஆண்டு சிறை தண்டனை 17 ஆண்டாக குறைந்தது. இந்த ஆண்டுகளில் எல்லாம் பலமுறை மேரி ஜான்சன் சிறைச்சாலை சென்று அவனை பார்த்தார். விடுதலை பெற்று வெளியே வந்தபோது தன் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு வீட்டை பார்த்து அவனுக்கு வேலையும் ஏற்படுத்தி கொடுத்து தன்னுடைய மகன் போலவே அவனை இப்பொழுது பார்த்து கொள்கிறார். அந்த 2 பேருடைய படம்தான் திரையிலே தெரிகிற படம். இந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் நமக்கு பெரிய வேதனைகளை யாரும் தந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் கூட நம்மாலே அவர்களை மன்னிக்க முடியவில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஒதுக்கிவிட்டு விக்கிரக ஆராதனையை முழுதுமாக செய்யத்தக்கதாக ஈடுபட்ட போதிலும் தேவன் அவர்களை மன்னித்தார். அவரை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டவர்களுக்காக அந்த ஜனங்கள் எல்லோரையும் விடுதலை செய்வதற்கு தேவன் தீர்மானித்தார். அவருடைய மன்னிக்கும் தன்மை இந்த விடுதலையிலே தெரிகிறது. அவரை போல நாமும் மற்றவர்களை மன்னிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, அந்த உம்முடைய இரக்கத்திலே கொஞ்சம் இரக்கத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டாம். மற்றவர்களை நாங்கள் மன்னிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பரமபிதாவே.